குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோக்கஸ் மேக்ஸ் உங்களுடைய அன்போடு வர வைக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th ஃபஸ்ட் யூனிட்டில் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போன வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இதில் எத்தனை டைப் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷனும் அண்ட் மெனி டு ஒன் ஃபங்க்ஷனும் பார்த்துருப்போம். திரும்ப அதில் லைட்டாக சொல்லிவிட்டு மீதி இருக்குது ரிமைனிங் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு 1-to-1 ஃபங்க்ஷன் இப்போ ஜென்ரலாக போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஏ டென்ஸ் டு பி, தட் மீன்ஸ் ஏ ஒரு செட்லேயும் பி செட்டுக்குள்ளேயும் ஒரு 2 ஃபங்க்ஷன் நடக்குது. இதை எப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் சொன்னோன்னா distinct element of A, distinct element of B இதுக்கு இருக்கும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே 1, 2, 3, 4 அண்ட் பின்ற செட்டுக்குள்ளே ஏ பி சி டி இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ ஏன்னு அண்டு பின்ற செட் ஒரு டயக்ராம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காண்டி தான் ஏ, இது பி செட், இது 1, 2, 3, 4, இது 1 ஏ பி சி டி, இது 2, 3, 4. அப்போ ஃபங்க்ஷன் ஏ டு பிக்குள்ளே நடக்குது. Distinct element of A is always give to distinct element of B. அப்போ 1 to A, 2 to B and 3 to C and 4 to C. அப்போ இது மாதிரி ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டும் இஸ் ஆல்வேஸ் கோ டு பின்ற செட்டுக்குள்ளே ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டையும் போய் 2 டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துன்னா இதைத்தான் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இதில் என்னென்னா அடுத்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா A1, A2 belongs to A னா the function f of a1 is always equal to f of a2 because of a1 equal to a2 is called 1-to-1 function. ரைட்டுங்களா? இப்போ பார்க்குறது மெனி ஒன் ஃபங்க்ஷன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இது எப்போ வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. if 2 or more element of A have same image of B, same image of B இருக்கணும். ரைட்டுங்களா? இப்படி இருந்ததுன்னா இதை மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? திஸ் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா? இதை ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே C1, C2, C3 இருக்குது. பி செட்டுக்குள்ளே P1, P2, P3, P4 இது மாதிரி ஏ செட் அண்ட் பி செட். இதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து இது மாதிரி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C1 அண்ட் C2 பீன்ற செட்டுக்குள்ளே B2ன்ற எலிமெண்ட் இருக்குது. அப்போ 2 or more எலிமெண்ட், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எலிமெண்ட் 2 or more எலிமெண்ட் ஆஃப் A is always go to the B set with a single எலிமெண்ட். அப்போ இது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து மெனி டு ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனில் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் ஆஃப் A அண்ட் go to distinct element of B. இதில் 2 or more எலிமெண்ட் ஆஃப் A is go to one element of B. இதுதான். that means other set. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A and B என்ற செட் வச்சுருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ இது மாதிரி நடந்ததுன்னா இதை வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்து ஆன்டு ஃபங்க்ஷன். ஆன்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் நடக்குது. எப்போ வந்து ஆன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா if range of f is equal to
கோடொமைன் ஆஃப் கோடொமைன் ஆஃப் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதில் இருந்தால் கோடொமைன் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ ஈஸியாக சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சப்போஸ் ஏன்ற செட்டுக்குள்ள 1 2 3 4, பீன்ற செட்டுக்குள்ள ஏ பி, இது மாதிரி ஏன்ற செட்டுக்குள்ள 1 2 3 4, பீன்ற செட்டுக்குள்ள இருக்கு. அப்போ ரேஞ்ச் ஆஃப் இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் எஃப் எப்பவுமே ஏக்கும் பிக்கும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப். இதுக்கு ஆல்வேஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ரேஞ்ச் தட் மீன் இருக்கணும். எஃப்க்கு ஒரு ரேஞ்ச் இருக்கணும். பியில் இருக்க 2 எலிமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஏ இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல சி இருந்து ரேஞ்ச் எதுவும் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா இது பியில் இருக்க எலிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் ஆர். இதைத்தான் டொமைன் சொல்லுவாங்க, இதை கோடொமைன் வாங்க. ரைட்டுங்களா? கோடொமைனா என்னென்னா பின்ற செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட், டொமைனா ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட். ரைட்டுங்களா? அப்போ ஆன்டூ ஃபங்க்ஷனில் ஒரு ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு ஆன்டூ ஃபங்க்ஷன் நடக்குன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் எப்படி இருக்குன்னா கோடொமைன் ஆஃப் எஃப், அதாவது கோடொமைனில் இருக்க எலிமெண்ட்டுக்கு அதனுடைய இமேஜஸ் வந்து 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 2 or more கூட இருக்கலாம். பட் ஆனால் கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜஸ் வந்து இருக்கணும். தட் மீன்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்கணும். இதை தான் வந்து ஆன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறது. ரைட்டுங்களா? இதை இன்னொரு பேர் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜெக்ஷன் அப்படின்வாங்க. சர்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப், இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பி, அதாவது பின்ற எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அடுத்து வந்து இன்டூ ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் டென்ஸ் டு ஏ டு பி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் ஆஃப் பி, அட்லீஸ்ட் 1 element in B not image of any element of A. அப்படி இருக்கும். நாட் எலிமெண்ட் ஆஃப் ஏ. தட் மீன்ஸ் இன்டூ ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏக்கும் பிக்கும் நடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இதில் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் ஆஃப் பி, இதில் இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எலிமெண்ட் நாட் இமேஜ் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ, இருக்கு ஏல எலிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்ற செட் 1 2 3, பின்ற செட் எக்ஸ் ஒய் இசட் ஏ இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது ஆட்டோமேட்டிக்லி 1 2 2 2 ஒய் 3 2 ஏ இது மாதிரி இருக்குது. பட் இசட்ன்ற எலிமெண்ட்டுக்கு வந்து எந்த இமேஜஸும் கிடையாது. தட் மீன்ஸ் இதனுடைய இமேஜஸ் எக்ஸுடைய இமேஜஸ் 1 அண்ட் ஒய்னுடைய இமேஜஸ் 2 அண்ட் ஏனுடைய இமேஜஸ் 3. பட் இஜெட்டுக்கு வந்து நாட் இன் இமேஜஸ். அப்போ பியில் இருக்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எலிமெண்ட்டோ இல்லை அதுக்கு ஒன்றை விட அதிகமாகவும் இருக்கலாம். பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி இமேஜஸ் இருந்ததுன்னா அதை வந்து 1-to ஃபங்க்ஷன், இது ஆன்-டு ஃபங்க்ஷன் இது மாதிரி சொல்லுவோம். பட் இன்டூ ஃபங்க்ஷன்லனா மினிமம் 1 எலிமெண்ட்டுக்கு மட்டும் இமேஜஸ் வந்து இருக்காது. பிகாஸ் ஆஃப் இதனுடைய இமேஜஸ் வந்து ஏன்ற செட்டுக்குள்ளே கிடையாது. அப்போ பி எலிமெண்ட்டில் பி செட்டில் இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து இமேஜஸ் வந்து கிடையாதுன்னா, இல்லாமல் இருந்ததுன்னா இது மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா?
சரி ரைட்டுங்களா. இப்போ ஏன்ற செட்டு அண்டு பின்ற செட்டுக்குள்ள உள்ள எலிமெண்ட்டு பாருங்கள். இப்போ எக்ஸினுடைய வேல்யூ போட்டிங்கன்னா அதனுடைய பின்ற செட்டுக்குள்ளே -1, அதாவது 2 வேல்யூ 1 -1 இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது -1 தான். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்ன்ற வேல்யூ +2வும் -2வும் அப்ளை பண்ணிங்கன்னா -13 கிடைக்கிது. இது நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போகுது. பிகாஸ் ஆஃப் நாட் அ டிஸ்டிங்க் எலிமெண்ட் ஆஃப் ஏ, இட்ஸ் நாட் அ டிஸ்டிங்க் எலிமெண்ட் ஆஃப் பி கிடைக்கிது. இல்லை அதனால் தனித்தனி எலிமெண்ட்டாக வந்து இல்லை. அதே மாதிரி பின்ற செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்டுக்கு 2 எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ். அதே மாதிரி 2 பின்ற செட்டுக்குள்ளே இருக்க -13 எலிமெண்ட்டுக்கு 2 பெரிய இமேஜஸ் கிடைக்குது. அப்போ இது மாதிரி இருந்தால் இது வந்து நாட் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்து 1.4லேயே 8th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ செட்டுக்குள்ளே 2 எலிமெண்ட் -1 and 1. பின்ற செட்டுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 and 2. இப்போ இது மாதிரி 2 செட் இருக்குது. இதில் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுடைய இது வந்து என்ன ஒரு ஈக்குவேஷனில் நடக்குது. ஏஎக்ஸ் + பி ஃபார்மில் இருந்துச்சுதுன்னா ரைட்டுங்களா. இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிடுறாங்க அவங்களே. இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஆன் டு ஃபங்க்ஷனாக இல்லையா அது மாதிரி கேட்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னதுன்னா ஏ அண்ட் பியினுடைய வேல்யூ கேட்குறாங்க. சப்போஸ் இப்போ என்னது சொல்யூஷன் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = ஏஎக்ஸ் + பி ரைட்டுங்களா. இப்போ ஏன்ற செட்டுக்குள்ள என்ன இருக்குது -1, 1 அண்ட் பின்ற செட்டுக்குள்ள 0, 2 இது மாதிரி நடக்குதான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் இப்போ எக்ஸ்ன்ற வர இடத்துல -1 அப்ளை பண்ணுங்க. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் -1 = ஏ -1 + பி. இப்போ தட் மீன்ஸ் -a + b. அடுத்து x = 1. தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் 1 = a + 1 + b = a + b. அப்போ எக்ஸஸ் ஏன்ற செட்டுக்குள்ள -1ன்ற வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா பின்ற செட்டுக்குள்ள எந்த மாதிரி கிடைக்குதா =0 இருக்குது. அதே மாதிரி x = 1ன்னு அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 2ன்னு கிடைக்கிது அப்படின்றாங்க. அப்போ ஒரு ரஃபாக ஒரு பிக்சர் வந்தீங்கன்னா இப்போ ஏ செட் ஏன்ற செட்டுக்குள்ள 1 -1 பின்ற செட்டுக்குள்ள 0 2 இது மாதிரி அப்ளை பண்ணுறீங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கான் -a + b ஒரு ஃபங்க்ஷன் அது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நடக்குது. அப்போ டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் வந்து கிடைக்கிது. அப்போ இது டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் என்னன்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் ரைட்டுங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது -a + b = 0 + a + b = 2. நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடோ எலிமினேஷன் மெத்தடோ அண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடோ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதை சால்வ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் போச்சுன்னா 2b = 2. அப்போ b = 1. இப்போ b = 1னா ஏதாவது இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனா இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா b = 1ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி -a -1 = 0 -a = +1. அப்போ a = -1. அப்போ a = -1 அண்டு b = நம்மளுக்கு என்னென்னா கொஷின்ஸ்க்கு கேட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கேட்ட பிறகு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ அண்ட் பியினுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி அப்ளை பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் ரைட்டுங்களா. அடுத்து 1.4ல் 12th சம். இஃப் த ஃபங்க்ஷன் t which maps temperature in Celsius C into the temperature in Fahrenheit F is defined by d of C = F அது சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர் F is equal to 9/5 C + 32 சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குது டி ஆஃப் டெம்பரேச்சர் சி = செல்சியஸில் கொடுத்துருக்குது = ஃபாரன்ஹீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபாரன்ஹீட் எப்படி இருக்கான் 9/5 C + 32 அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டி ஆஃப் 0 ஃபஸ்ட்டு சாய்ஸில் என்னென்னா டி ஆஃப் 0 தட் மீன் டி ஆஃப் 0னுடைய வேல்யூ. அப்போ நம்மளுக்கு டி ஆஃப் சி ஈக்குவல் என்னது எஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சின்ற இடத்துல என்ன 0 இருக்குது. அப்போ சி = 0ன்னு அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சம்குள்ளே வேல்யூ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே வேலை கண்டுபிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ டி ஆஃப் 0 = என்னது எஃப் என்ன கொடுத்துருக்காங்க 9/5 சிக்கு வந்து 0. இந்த ஈக்குவேஷன் இதோட எழுதிக்கங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் 0 + 32. அப்போ ஆட்டோமேட்டிக் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் 9/5 இது ஆட்டோமேட்டிக் 0 + 32. அப்போ டி ஆஃப்
ஜீரோனுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி 32 ரைட்டுங்களா. அடுத்து செகண்ட் இதில் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி ஆஃப் 28 அதே தான் டி ஆஃப் 28 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் 32 4 5 ஆர் 5 5 25 6 30. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன வரும் என்னுடைய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கலி 82.4 வரும். இது செகண்ட் ஒன். தேர்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லுங்கள் டி ஆஃப் -10 உடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சீன் இருக்கிறத -10 அப்ளை பண்ணியிருந்தேன். டி ஆஃப் -10 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு -10 ப்ளஸ் 32. இப்போ 4 5 are 5 2 -18 plus 32. That means 40 degree. ரைட்டுங்களா. அடுத்து 12th சம்மில் 4வது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க the value of c when t of c is equal to 212 இருந்தால் அதனுடைய வேல்யூ வந்து எப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்னது ஜென்ரலாக டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் அது சொல்லியிருக்காங்க. எஃப்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 9/5 சி ப்ளஸ் 32 சொல்லியிருக்காங்க. இப்போ டி ஆஃப் சி வந்து என்னோட வேல்யூ வந்து 212 அப்போ இஸ் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32 இதில் சியினுடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9/5 சி இஸ் ஈக்குவல் டு 212 மைனஸ் 32 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 212 32 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் 0 11ல் 3 போச்சுன்னா 8 180 வரும் 9/5 சி. இப்போ சியினுடைய வேல்யூ 180 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 200. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்க சியினுடைய வேல்யூ கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க சிக்கு சம் வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு சி ஆஃப் 10 டி ஆஃப் 0 டி ஆஃப் 28 வேல்யூ கொடுத்தாங்க. லாஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் சியினுடைய வேல்யூ 212 வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சியினுடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபங்க்ஷனில் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் பல இது பார்த்தோம். அதாவது 1-to-1 ஃபங்க்ஷன் 1-to-many ஃபங்க்ஷன் many-to-1 ஃபங்க்ஷன் அப்புறம் on-to ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 4 சம்ஸ் வந்து 1.4ல் ஒரு 4 சம்ஸ் வந்து பார்த்தோம். இந்த சம்மும் செகண்ட் வந்து கான்செப்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ரைட்டுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மீதி இருக்கிற சம்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த சம் ப்ராப்ளத்தை எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.